ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3 டியர் லாட்ரியோடைய 6 PM ஆல்போர்ட் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 27/1/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது நண்பா. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுன்னா இன்றைக்கி சனிக்கிழமைக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் 6 PMக்கு. ஸோ யாரும் ட்ராவை மாற்றிட வேண்டாம். நம்ம 6 PMக்காக இந்த ட்ரா கொண்டு வந்திருக்கோம் நண்பா. இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய 6 PM ரிசல்ட் நண்பா. 6 PM to 6 PM ரிசல்ட். ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு டபுளுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் வரைபடங்கள்லாம் போட்டு உங்களுக்கு அப்படி தெரியுது. ஸோ நம்ம வந்து 1 by 1 பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ட்ராவில் என்னென்ன டபுளுக்கான சான்சஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடைசியாக நம்மளுக்கு வந்து நேற்றுக்கு ட்ரா இல்லை. ஸோ முந்தினத்துக்கு நம்மளுக்கு வந்து 6 PM உடைய ரிசல்ட் வந்து 031. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 753. அதுக்கு முந்தின ட்ரா 589 சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுடைய 6 PM to 6 PM ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனி ஏபிசின்னு சொல்லிட்டு +8 அல்லது 0ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நான் 1 by 1 கூட்ட போகிறேன். கூட்டும் போதே உங்களுக்கு தெரியும் எதுக்காக நான் இப்படி கொடுத்தேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உள்ள ட்ரா கலர்ஃபுல்லாக பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 861 இருக்குது நண்பா. இந்த 861ல் நம்ம கூட்ட போகிற 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பி போர்டோட கூட்ட போகிறோம் 8. அதாவது 6 + 8 = 4. ஸோ 4 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான ஆல்போர்ட். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 861க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 944 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பிசி. ஸோ இது வந்து டியர் லாட்ரியோட கெஸ்ஸிங். யாரும் கேரளா லாட்ரின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது டியர் லாட்ரியோடைய 6 PMக்கான கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நண்பா. இப்போ 944க்கு பார்ப்போம். இங்கே நம்ம வந்து பி போர்டில் 8 கூட்டிட்டோம். அதனால் இந்த தடவை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏ போர்டோட கூட்ட போகிறோம். ஸோ இங்கே ஏ போர்டில் இருக்கிறது 9. ஸோ 9ஓட இந்த ட்ராவலை நம்ம 8 கூட்ட போகிறோம். அப்போ 9 + 8 = 7. ஸோ இந்த 944க்கு அப்புறம் கிடச்சிருக்க நம்மளுடைய ஆல்போர்ட் நம்பர் 7. இதுதான் நெக்ஸ்ட் ட்ராக்கான ஆல்போர்ட். ஏழு மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 944க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 607 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது சி. இப்போ 607 பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 607 இந்த ட்ரா நம்ம எடுக்க போகிறது மறுபடியும் பி போர்டு. ஸோ பி போர்டு, ஏ போர்டு, மறுபடியும் இந்த ட்ராவில் பி போர்டு எடுக்க போகிறோம். பி போர்டில் இருக்கிறது 0. அப்போ 0 + 8 = 8. நம்மளுக்கு இந்த 607க்கு அப்புறம் 8 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான ஆல்போர்ட். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு இந்த 607க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 888. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 888 நண்பா. ஸோ ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ, பி, சி ஃபுல் போர்டுமே கிடச்சிருக்கு. ஏன்னா கேம் வந்து ட்ரிபிள் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம ஜம்பிங் ஆக போகிறோம். அதாவது நம்மளுடைய இந்த 8க்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம 0வை உருவாக்க போகிறோம். ஸோ 0வை உருவாக்கினா 0வோட கூட்டுற எந்த நம்பரும் அதே வேல்யூவை தான் காட்டும். அதனால் இந்த இடத்துல 3 நம்பரை எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து 8 + 0 = 8. ஸோ இந்த ட்ராவலில் நம்மளுக்கு 8 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இந்த 888க்கு அப்புறம் நம்மளுக்கு 8 தான் நெக்ஸ்ட் ட்ராக்கான ஆல்போர்ட். இப்போ நம்மளுக்கு இந்த 888க்கு அப்புறம் வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 872 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ போர்டு. ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. 888 வந்திருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரிசல்ட் ஜம்ப் ஆகுது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தாலே உங்களுக்கு புரிபடும் நான் என்ன சொல்ல வரேன் சொல்லிட்டு. இப்போ 872க்கு பார்க்கலாம். ஸோ பழையபடி மறுபடியும் நம்ம பி போர்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளுக்கு 7 இருக்குது. இதோட நம்ம 8 கொட்ட போகிறோம். அதாவது 7 + 8 = 5. இந்த 872க்கு அப்புறம் நம்மளுக்கான இந்த ட்ரா ஆல்போர்ட். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த 872க்கு அப்புறமா 5 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறமா வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 589. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ போர்டு.
இப்போ கிட்டத்தட்ட நம்ம 5 ட்ரா பார்த்துட்டோம். 5 ட்ராவிலையும் பிசி, சி போர்டு, ஏபிசி போர்டு, ஏ போர்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஏ போர்டு கண்டினியூ ஆகுது. இப்போ 5, 8, 9க்கு பார்த்துருவோம் நண்பா. சேம் ஃபார்மெட் தான். ஸோ போன ட்ரா பி போர்டில் எடுத்துருக்கிறதுனால இந்த ட்ரா நம்ம ஏ போர்டில் எடுக்க போகிறோம். ஏ போர்டில் இருக்கிறது வந்து 5, 8, 9 நம்மளுக்கு ரிசல்ட்டு. இந்த 5ஓட நம்ம 8 கூட்ட போகிறோம். அதாவது 5 + 8 = 3. இந்த 5, 8, 9க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 5, 8, 9க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7, 5, 3 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது சி. ஸோ மறுபடியும் போர்டு சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு சி போர்டு கிடைக்கிது நண்பா. ஸோ லாஸ்ட்டு 3 ட்ராவாக நம்மளுக்கு ஏ போர்டுன்னு மாறிக்கிட்டு வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு மறுபடியும் சி போர்டு வருது. இப்போ 7, 5, 3க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்க்கலாம். 7, 5, 3 போன ட்ரா நம்ம ஏ போர்டில் எடுத்துக்கிறதுனால இந்த ட்ரா நம்ம வந்து பி போர்டில் எடுக்கணும். பி போர்டோட நம்ம 8 கூட்ட போகிறோம். அதாவது 5 + 8 = மறுபடியும் 3. ஸோ 7, 5, 3க்கு அப்புறம் நம்மளுக்கு 3 தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ட்ராக்கான ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 மறுபடியும் சிங்கிளில் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 7, 5, 3க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 0, 3, 1 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பி போர்டு. ஸோ ஃபஸ்ட் டைமாக இந்த ட்ராவில் நம்மளுக்கு சிங்கிளில் பி போர்டு மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஆல் போர்டு நம்பரை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 0, 3, 1 தான் நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட் நண்பா. சனிக்கிழமை சொல்கிறேன். இது நம்மளுடைய RPM ரிசல்ட்டு, 6 PM ரிசல்ட்டு. கடைசியாக வந்து 6 PM ரிசல்ட்டு. ஸோ இந்த ட்ராவுக்கான 6 PM ரிசல்ட்டை நம்ம இதில் தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த மெத்தட் படி நம்ம வந்து 3 ட்ரா முடிஞ்சதுக்கப்புறமா இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த 8 வந்து நம்மளுக்கு 0 வெளி கொடுக்கும். ஏன்னா நம்மளுக்கு 888 அங்கே கிடச்சதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு இது வேல்யூ வந்து 0வாக மாறும். 0வாக மாறும்போது நம்ம இந்த இடத்துல வந்து கூட்டுற எந்த ஒரு கூட்டலுமே நம்மளுக்கு வந்து 0 வச்சு தான் கூட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். அப்படி 0 வச்சு கூட்டும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 3, 1. 0, 3, 1 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய ஆல் போர்டு நம்பர் நண்பா. அதோட ஏன் நம்ம இந்த மாதிரி மாற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 888 கிடச்சிச்சில அதே மெத்தடில் 3 ட்ரா ஒன்ஸ் மாறுபடும் போது நம்மளுக்கு இந்த ட்ராவில் டபுள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 0, 3, 1 இந்த ட்ராவுக்கான ஆல் போர்டு அதோட நம்மளுடைய டபுளுக்கான நம்பராக தோணுது நண்பா. ஸோ உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. ஆனால் மெத்தட் படி தான் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த ட்ரா நம்மளுக்கு டபுளுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் மெத்தட் படி கீழே போட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 0, 3, 1 இந்த ட்ராவு கிடச்சிருக்கு. அதோட இந்த ட்ராவில் பெய்ட்ஸ் வந்து டபுளாக கிடச்சிருக்கிறதுனால 00, 33, 11க்கு சான்சஸ் இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்பரை குறைச்சி கொடுக்க தான் ட்ரை பண்ணுவோம் நண்பா. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டபுளுக்கான சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. யாரும் கேரளா லாட்ரி நினச்சிடாதீங்க. இது வந்து நம்மளுடைய டியர் லாட்ரி நண்பா. டியர் லாட்ரி 6 PM 6 PMோட கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எவரி ட்ரா ப்ரிடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நம்ம பார்த்துருக்கோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு ஆல் போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவலிங் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை 27/1/2024 6 PM டியர் லாட்ரி நண்பா. ஸோ மறுபடியும் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து கேரளா லாட்ரின்னு குழம்புவீங்க, அவங்களுக்காக தான் சொல்கிறேன். டியர் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.